அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம குர்ஆன்ல இருக்கிற ஒரு மிக ஆழமான அத்தியாயம் சூரத்துல் காஷியாவை பத்தி தான் பார்க்க போறோம். அல் காஷியா அப்படின்னா எல்லாவற்றையும் சூழ்ந்து மூடிக்கொள்ள போகிற அந்த மாபெரும் நிகழ்வு. வாங்க இந்த அத்தியாயம் சொல்ல வர்ற செய்திகளுக்குள்ள நாமளும் பயணிப்போம். பாருங்க, இந்த சூறா ஆரம்பிக்கிறதே நம்ம மனச உலுக்குற ஒரு கேள்வியோட தான். சூழ்ந்து மூடிக்கொள்வதின் செய்தி உமக்கு வந்ததா? இது ஏதோ ஒரு சாதாரண கேள்வி இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தரோட எதிர்காலத்தை பத்தியும் நேரடியா கேட்கப்படுற ஒரு கேள்வி. நம்ம கவனத்தை அப்படியே ஈர்த்து வரப்போற அந்த நாளை பத்தி யோசிக்க வைக்குது இல்லையா? அந்த மகத்தான நாள்ல மனிதர்கள் ரெண்டே ரெண்டு பெரிய பிரிவுகளா இருப்பாங்க. அவங்க இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாங்கங்கிறதோட விளைவு அவங்க முகத்திலே அப்பட்டமா தெரியும். ஒரு பக்கம் அவமானத்தாலையும் வேதனையாலையும் வாடிப்போன முகங்கள், இன்னொரு பக்கம் சந்தோஷத்திலையும் நிம்மதியிலையும் பிரகாசிக்கிற முகங்கள். முதல் கூட்டத்தை பார்ப்போம். அவங்க முகங்கள்ல தாழ்வு, அவமானம், விரக்தி இதுதான் நிரம்பி வழியும். தாங்க என்னவெல்லாம் இழந்துட்டோன்னு நினைச்சு அவங்க முகங்கள் கவலையில கவிழ்ந்து போயிருக்கும். இதுதான் அவங்க தேர்ந்தெடுத்த வாழ்க்கைக்கான கடைசி முடிவு. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மக்கள் உலகத்துல சும்மா சோம்பேறியா இருந்தவங்க இல்ல. அவங்க ரொம்ப கடுமையா உழைச்சாங்க, ரொம்ப களைச்சு போனாங்க. ஆனா அவங்க உழைப்பு யாருக்காக இருந்துச்சு? அவங்க நோக்கம் சரியா இருந்துச்சா? அவங்க செஞ்ச செயல்கள் அல்லாவோட திருப்திக்காக இல்லாததால அந்த உழைப்பு மறுமையில களைப்பையும் வேதனையையும் தவிர வேற எதையுமே பரிசா கொடுக்கல. இப்போ இதுக்கு நேர்மாறா இன்னொரு கூட்டத்தை பார்ப்போம். அவங்க முகங்கள்ல அப்படி ஒரு பிரகாசம், அப்படி ஒரு சந்தோஷம், செழிப்பா மலர்ச்சியா இருப்பாங்க. இந்த உலகத்துல அவங்க விதைச்ச நல்ல விஷயங்களோட அறுவடைய அவங்க முகத்துல தெரியுற அந்த அமைதியும் திருப்தியுமே நமக்கு சொல்லும். ஏன் அவங்களுக்கு அந்த எல்லையில்லாத சந்தோஷம்? ஏன்னா இந்த உலகத்துல அவங்க பட்ட கஷ்டம், செஞ்ச ஒரு சின்ன நல்ல காரியம் கூட வீண் போகல, அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டான் அப்படிங்கறத அவங்க இன்னைக்கு உணர்வாங்க. அந்த ஆழமான திருப்தி இருக்குமே, அதுதான் உண்மையான வெற்றி. சரி, இப்போ அவங்களோட நிரந்தரமான தங்குமிடங்கள் எப்படி இருக்கும்னு பாப்போம். இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் கிடைக்க போற இடங்கள் அவங்க செயல்களுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். ஒன்னு வேதனையோட உலகம், இன்னொன்னு பேரின்பத்தோட உலகம். அந்த முதல் கூட்டத்தோட நிரந்தரமான வீடு கொழுந்து விட்டு எரியற நரக நெருப்பு. அதோட சூட்டையும் தீவிரத்தையும் நம்மால இப்போ கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. இது வேற யாரும் கொடுத்த தண்டனை இல்ல, அவங்களோட தவறான தேர்வுகளுக்கு கிடைச்ச நேரடியான விளைவு. அங்க அவங்களுக்கு தாகம் எடுத்தா குதிக்கிற ஊத்துல இருந்து தான் தண்ணீர், பசிச்சா விஷமுள் செடிகளை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா கொடுமை என்னன்னா, இந்த சாப்பாடோ தண்ணியும் அவங்களுக்கு எந்த ஆறுதலையும் தராது, உடம்புக்கும் தெம்பு தராது, பசியையும் போக்காது. சொல்லப்போனா அவங்க வேதனைய இன்னும் அதிகமாக்குமே தவிர குறைக்காது. இப்ப வாங்க நல்லவங்க தங்குற இடத்த பாப்போம். அவங்க ரொம்பவும் உயர்ந்த உன்னதமான ஸ்வர்க பூங்காவில இருப்பாங்க. அங்க அமைதி, அழகு, நிம்மதி இத தவிர வேற எதுக்குமே இடமில்ல. அந்த ஸ்வனத்துல எந்த ஒரு தேவையில்லாத அடுத்தவங்கள புண்படுத்துற பேச்சையும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. முழுமையான அமைதிதான். அவங்களுக்கு கீழே ஓடிக்கிட்டே இருக்கிற நீரூற்றுகள், சாஞ்சு உட்கார உயரமான ஆசனங்கள், அழகா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கோப்பைகள், வரிசை வரிசையா மெத்தைகள், விரிக்கப்பட்ட கம்பளங்கள், இது எல்லாமே இந்த உலகத்துல அவங்க காட்டின பொறுமைக்கும் செஞ்ச நல்ல காரியங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கற ஒரு மகத்தான பரிசு. இந்த ரெண்டு நிலைமைக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க பாருங்க. எவ்ளோ தெளிவா தெரியுது? ஒரு பக்கம் தாகத்தை அதிகமாக்குற கொதிக்கிற நீரும் வேதனை கொடுக்கிற உணவும், இன்னொரு பக்கம் மனசுக்கு இதமான நீரூற்றும் சந்தோஷம் தர சூழலும். இந்த ஒப்பீடு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செயல்களால எந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோன்னு நம்மளையே யோசிக்க வைக்குது. மறுமைய பத்தி இவ்வளவு விரிவா சொன்னதுக்கப்புறம் இந்த சூறா நம்ம கவனத்தை இப்ப நாம வாழ இந்த உலகத்துக்கு திருப்புது. அல்லாஹ்வை நம்புறதுக்கு தேவையான எல்லா ஆதாரமும் நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்குன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. இப்போ அல்லாஹ் நம்மகிட்ட ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்விய கேக்குறான். அவங்க கவனிக்க வேண்டாமா? நம்மள சுத்தி இருக்கிற படைப்புகளை நாம சிந்திச்சு பார்க்க வேண்டாமான்னு கேக்குறான். நாம தினமும் சாதாரணமா கடந்து போற விஷயங்களுக்குள்ள படைத்தவனோட மாபெரும் ஆற்றலுக்கான அத்தாட்சிகள் இருக்கு. முதல்ல ஒட்டகத்தை பாருங்க. பாலைவனத்தோட கப்பல்னு சொல்றோம் இல்லையா? அதோட உடலமைப்பு, அந்த கடுமையான பாலைவனத்துல கூட பல நாள் தண்ணி இல்லாம பயணம் செய்யறதுக்கு எவ்வளவு அற்புதமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது அல்லாவின் நுண்ணிய திட்டமிடலுக்கும் அவனோட ஆற்றலுக்கும் ஒரு நடமாடும் சாட்சிதானே.
அடுத்து உங்க தலைக்கு மேல பாருங்க. எந்த ஒரு தூணும் இல்லாம இந்த பிரம்மாண்டமான வானம் எவ்வளவு கச்சிதமா உயர்த்தப்பட்டிருக்கு. அதோட விஷாலமும் ராத்திரியில நட்சத்திரங்களால் அது அலங்கரிக்கப்படுற அழகும் ஒரு பெரிய படைப்பாளன் இருக்கான்னு நமக்கு சொல்லலையா? அப்புறம் மலைகளை கவனிங்க. பூமியை ஆடாம அசையாம இருக்கிறதுக்கு ஆழமா நட்டு வச்ச முளைகள் மாதிரி அது எவ்வளவு உறுதியா நிக்குது. இந்த பூமியோட ஸ்திரத்தன்மைக்கு அது எவ்வளவு முக்கியம். இது அல்லாஹ்வோட ஞானத்தையும் இந்த பிரபஞ்சத்தை அவன் எவ்வளவு துல்லியமா நிர்வகிக்கிறான் என்பதையும் காட்டுது. கடைசியா நம்ம வாழ்ற இந்த பூமியே பாருங்க. நம்ம நிம்மதியா வாழ, விவசாயம் செய்ய, பயணம் செய்ய எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு விரிப்பை போல இது நமக்காக எப்படி விரிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம மேல அல்லாஹ்வுக்கு இருக்கிற அளவற்ற கருணைக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா? இந்த எல்லா அத்தாட்சிகளையும் காட்டினதுக்கு அப்புறம் சூரா அதோட கடைசி பகுதிக்கு வருது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முக்கிய பணிய பத்தியும் நாம எல்லாரும் கடைசியா எங்க போக போறோங்கிறத பத்தியும் பேசுது. இந்த எல்லா அத்தாட்சியங்களையும் காட்டினதுக்கு அப்புறம் அல்லாஹ் தான் தூதரோட வேலைய தெளிவுபடுத்துறான். உங்களோட வேலை இந்த உண்மைகளை மக்களுக்கு ஞாபகப்படுத்துறது மட்டும்தான். யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ப வைக்கிறதில்ல. ஏன்னா நேர் வழிய தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த சுதந்திரத்தோட ஒரு பொறுப்பும் வருது. இவ்வளவு தெளிவான அத்தாட்சிகளையும் ஞாபகப்படுத்தல்களையும் வேணுனே புறக்கணிச்சு உண்மைய நிராகரிக்கிறவங்களுக்கு கடுமையான விளைவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் அவங்கள மிகப்பெரிய வேதனைய கொண்டு தண்டிப்பான். இதுதான் நம்ம பயணத்தோட இறுதி கட்டம். யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. நம்ம எங்க இருந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, கடைசியா நாம நம்ம செயல்களோட அல்லாஹ் கிட்ட தான் திரும்பி போக போறோம். இந்த உலக வாழ்க்கை அந்த கடைசி சந்திப்புக்கான ஒரு தயாரிப்பு நேரம் மட்டுமே. கடைசியா இந்த சூறா நம்மள உழுக்கிற ஒரு எச்சரிக்கையோட முடியுது. அவங்கிட்ட திரும்ப போனதுக்கு அப்புறம் நம்மளோட ஒவ்வொரு செயலையும் பத்தி, நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்தையும் பத்தி நம்ம கிட்ட கணக்கு கேட்கப்படும். அந்த நாளுக்காக நாம இன்னைக்கு என்ன தயாரிச்சிருக்கோம்? இந்த ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கைய நாம வாழ விதத்தையே மறுபரிசீலனை செய்ய தூண்டுகிறதல்லவா?